தற்போது திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஆதரவாக காலை முதல் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. களத்தில் நமது செய்தியாளர் சார்ல்ஸ் இருக்கிறார். அவரிடம் சூழல் குறித்து கேட்டறியலாம். சார்ல்ஸ், காலையிலிருந்து நீங்களும் தொடர் நேரலை வாயிலா அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளின் போராட்டம், அங்க இருக்கக்கூடிய கள நிலவரத்தை பத்தி பதிவு பண்ணிட்டே வரீங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் காவல்துறையினரின் அனுமதியை தாண்டி அங்க போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. எத்தனை மணி வரை இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது? அங்க விவசாயிகளுடைய அடுத்த கட்ட போராட்ட நகர்வா என்ன இருக்கும்னு அவங்க சொல்றாங்க? தமிழரசன், அதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல காவல்துறையின் தடையை மீறி தான் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. லால்குடி அருகே உள்ள இந்த புள்ளம்பாடி, முக்கியமாக இந்த முக்கிய பேருந்து நிலையத்துக்கு முன்னாடி இந்த விவசாயிகள் தற்பொழுது இந்த போராட்டத்தை துவங்கியிருக்காங்க. காலை 8 மணிலேருந்து மாலை 5 மணி வரை ஏற்கனவே அவர்கள் போராட்டத்திற்கான அனுமதி அவங்க கேட்டிருந்தாங்க. அவர்கள் முக்கியமாக டெல்டா மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாய சங்கத்தை சேர்ந்த தலைவர்களும் தொடர்ந்து அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்போ அடுத்த கட்டமாக புள்ளம்பாடி மற்றும் திருச்சி பகுதியில் உள்ள விவசாயிகளும் தொடர்ந்து டெல்லியில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. நீங்கள் கூட இப்போ தற்போது ஒரு காட்சியை பார்க்கலாம். அவர்கள் தலையில் முள்கிரீடம் போல் முள்களை வைத்துக்கொண்டும் அவர்கள் தங்களுடைய இந்த நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டு வராங்க. தமிழரசன், அதாவது திருச்சியை பொறுத்தளவு ஏற்கனவே இந்த விவசாயிகள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தை சேர்ந்த மாநில தலைவர் டெல்லியில் போராட்டம் 13 நாட்களுக்கு மேலாக நடத்தியும் தொடர்ந்து அவர் இப்போ தற்பொழுது அந்த போராட்டத்தில் ஆதரவாக அவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ சண்முகம் நம்மிடம் இருக்கார். சண்முகத்திடம் கேட்கலாம். சண்முகம், நீங்கள் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் இப்போ, அதாவது விவசாயிகள் அனைவருமே அந்த போராடி வரக்கூடிய நிலையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே புள்ளம்பாடியில் எல்லாரும் இப்போ உண்ணாவிரத போராட்டம் போலீஸார் தடையை மீறி இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது உங்களுடைய இந்த விவசாயிகளுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஏற்கனவே 4 பேர் போய் அவருடைய உடல் உபாதைக்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து இப்போ இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு வராங்க. அனைவருடைய மனநிலை எப்படி இருக்கு? தமிழகத்தில் வரலாறு காணாத வறட்சி, வரலாறு காணாத விவசாயிகளுடைய தற்கொலைகள், வரலாறு காணாத அரசின் அலட்சிய போக்கு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் விவசாயி கடனிலே பிறந்து, கடனிலே வாழ்ந்து, கடனிலே மாண்டு கொண்டிருக்கிற இந்த பேராபத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் உடனே தலையிட்டு விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக உடனடியாக வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும். விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுடைய காவேரி பிரச்சனை, அந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதன் மூலமே தமிழகத்துடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முடியும். தொடர்ந்து 13 நாட்களாக போராடி வர்றாங்க அங்குள்ள விவசாயிகள் அனைவருமே. இப்போ கூடுதலாக பஞ்சாப் மற்றும் ஹரியானா பக்கத்து மாநிலத்தை சேர்ந்தவர்களும் தமிழக விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. இது எப்படி இருக்கு? இப்போ தொடர்ந்து நீங்கள் மற்ற கட்சிகள் அனைவருமே என்ன மாதிரியான நடவடிக்கையும் உங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நினைக்கிறீங்க? நாடு முழுவதும் எங்களுடைய தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்துடைய மாநில தலைவர் ஐயா கண்ணனுடைய போராட்ட வடிவங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற விவசாயிகளை ஈர்த்திருக்கிறது, கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது. விவசாயிகள் வறுமையாலும் தற்கொலையாலும் மாண்டு கொண்டிருக்கிற இந்த அபாயத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு உலகம் முழுவதும் இருக்கிற இளைஞர்களும் மாணவர்களும் ஒருங்கிணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு நாடே போராட்ட களங்களில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சண்முகம். அதாவது தமிழரசன், இவர்கள் தொடர்ந்து தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க, நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. விவசாயிகள் அனைவருமே இப்போ தற்போது அமர்ந்து அவர்கள் அறப்போராட்டத்திலும் நடத்தி வராங்க. தமிழரசன்.